சக்கரங்கள் சுழலக்கூடியது. சக்கரங்கள் கண்டுபிடித்த பிறகு ஒரு 1000 மடங்கு மாற்றம் நடந்துள்ளது. சக்கரம் கண்டுபிடித்த பிறகு முதலில் நடந்துதான் போனார்கள். நான் குழந்தையாக இருந்த பொழுது 1 வயதில் நடக்க ஆரம்பித்தேன். இன்று வரை நடந்தே போகிறேன். காலில் வலிமை இருக்கிறது, உறுதி இருக்கிறது, பாதை தெரியும், பயணமும் தொடரும். இப்பொழுது இந்த பாதை வழியாக தாதங்குப்பம் சென்று வீட்டிற்கு போக வேண்டும். வேகம் 20 கிலோமீட்டர் என்று போட்டிருக்கிறார்கள். இது மேற்பாலம்தான், கீழே ரயில் பாலம் இருக்கிறது. அது ஒரு சந்திப்பு தான், படம் எடுத்துள்ளேன். இப்பொழுது இன்று தேதி 22 மார்ச் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. அப்படியே ஒரு நடைப்பயிற்சி வரலாம் என்று வந்து இப்பொழுது திரும்பி செல்கிறேன். எது நடந்தாலும் நம்முடைய குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நமது குறிக்கோள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது சாதிக்கக்கூடிய, உறுதியுடன் செல்லக்கூடிய அந்த பாதை இருக்க வேண்டும். காலம் நமக்கு எப்பொழுதும் துணை இருக்கும். ஏனென்றால் நமக்கு அறிவு, பகுத்தறிவு இருக்கிறது. சிலருக்கு பகுத்தறிவு என்றால் என்ன விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 6 அறிவு பெற்ற மனிதன் எப்பொழுது அவன் சிந்திக்க ஆரம்பித்தானோ அன்றிலிருந்தே அவன் எல்லாவற்றையும் அடையாளம் கண்டு கொண்டான். நிறத்தை கண்டு கொண்டான், மரங்களை கண்டு கொண்டான், வானத்திலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை, கோள்களை கண்டு கொண்டான். நடந்து சென்ற பாதை தடங்களை அறிந்து கொண்டான். அதன் பிறகு அவனுடைய பயணம் தொடங்கியது. சக்கரம் கண்டுபிடித்த பிறகு அவன் பாதையே மாறிவிட்டது. பயணமும் நீண்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு கிராமத்தில் பிறந்தவன் தான் நான். இன்று சென்னையில் சுமார் 50 வருடங்களாக நான் வசிக்கிறேன் என்றால் காரணம் நான் பயின்ற கல்விதான். அந்த கல்வியினால் என்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு 21 நாடுகளுக்கு நான் சென்று வந்துள்ளேன். அது ஒரு பெரிய சாதனை தான். பல நாடுகளுக்கு தனியாகவே சென்று வந்தேன். ஒருமுறை எனது பெரிய மகள் அழைத்து சென்றாள். இன்னொரு மகள் என்னை கத்தார் நாட்டுக்கு அழைத்து சென்றாள். என்னுடைய மகனோ அவன் ஒமன் நாட்டிற்கு அழைத்து சென்றான். அதை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் நான் தனியாகவே சென்று வந்ததுதான். அந்த அளவிற்கு எனக்கு பணம் இருந்தது, வசதி இருந்தது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதன் மூலம்தான் பயணித்தேன். அது ஒரு வாழ்நாள் சாதனை தான். சிலருக்கு மராத்தன் சாதனை, சிலருக்கு நடந்தே அமெரிக்கா சென்றுள்ளார்கள். ஒருவர் சென்றார், அமெரிக்காவிற்கு நடந்தே சென்றார். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் நடந்தே 2 வருடங்கள் நடந்து அவர் அமெரிக்கா சென்றார். அவர் செய்த சாதனை என்னுடைய சாதனை அல்ல, அது ஒரு பெரிய சாதனை அல்ல, அவர் செய்த சாதனை தான். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதனை உண்டு.
வேதனை நிறைந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு சாதனை என்று வரும்பொழுது பல சந்தர்ப்பங்களில் நமக்கு சவாலாக இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் கடந்து யார் செல்கிறாரோ அவர்கள் சாதனை பெற்ற, சாதனை அடைந்த ஒரு வெற்றியாளராக நாம் சொல்ல முடியும். நான் எதற்காக இதை பேசுகிறேன் என்றால், எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன். என்னுடைய எண்ணங்களை தைரியமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நான் பேசி அந்த யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிட்டு வருகிறேன். என் வாழ்க்கை அனுபவம் அதில் பிரதிபலிக்கும். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். பலருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. என்னை போன்றவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். பலர் கடவுள் துணை இருப்பார் என்று பயணிக்கிறார்கள். எனக்கு மனதைரியம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை, ஒரு திறன் என்னிடம் இருப்பதால் அதை சென்று விடலாம் என்ற எண்ணத்தில்தான். துணிவே துணை, அதுதான் தாரக மந்திரம். துணிவே துணை. எனக்கு வேறு எந்த துணையும் தேவையில்லை. நம்முடன் பயணிப்பவர்கள் சில நேரங்களில் துணை வருவார்கள். இதுபோல விளக்கு தான் நமக்கு துணை, இந்த பாதை தான் துணை. இவ்வளோ பேர் பயணிக்கிறார்களே, அவர்கள் எங்கோ புறப்பட்டு எங்கோ செல்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு எதுவோ அதை தேடி அவர்கள் செல்கிறார்கள். எனக்கென்று இலக்கு என்னவென்றால் நடைப்பயிற்சி தான். வயது சிறிய வயதல்ல, முதுமைதான். முதுமையிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால், உடல் வலிமை வேண்டுமென்றால், நமக்கு நல்ல உடலிலே பலம் இருக்க வேண்டும். எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும். அதனால்தான் என்னுடைய பயணம் தொடர்ந்து போகிறது. இது போன்ற பலர் வாழ்க்கையில் பல சிகரங்களை தொட்டுள்ளார்கள். எவரெஸ்ட் மலைக்கு சென்று வந்தார்கள். நான் பெரு நாட்டிற்கு சென்று வந்தேன். எனவே நண்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கும். இங்கே சாலை விரிவாக்கம் நடந்து வருகிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். அதை கடந்துவிட்டால் சென்று விடலாம். எனவே நண்பர்களே, என்னுடைய காணொளிகளை காணும் அனைத்து நண்பர்களுக்கும், எனக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நாம் எல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.